ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சர்ச்சிங் பேர்ட்ஸ். எந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. ஃபஸ்ட்டு நம்ம சர்ச்சிங் பேர்ட்ஸ் சேனல் ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ அதற்காக சைபர் க்ரைமில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் சேனல் ரிட்டர்ன் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் சர்ச்சிங் பேர்ட்ஸ் அஃபிஷியலான இந்த சேனலில் ஒளிபரப்பு நம்ம எல்லா வீடியோஸும் இதில் தான் அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் நண்பா. ஸோ அதற்கு நம்ம சர்ச்சிங் பேர்ட்ஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி சர்ச்சிங் பேர்ட்ஸ் அஃபிஷியல், ஸோ இதையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தேனி ரயில் நிலையத்திலேருந்து பம்பைக்கு நேரடியாக பஸ்ஸு இயக்குறாங்க, சிறப்பு பேருந்து இயக்குறாங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மதுரையிலேருந்து தினசரி பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9:45 மணிக்கு சேரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாரத்தில் 3 நாட்கள் சென்னையிலேருந்து போடி வரைக்கும் ரயில் இயங்கிட்டுருக்கு. இந்த ரயில் தேனிக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8:45 வந்துடும். ஸோ அப்படி வரும்போது அங்கே இருக்கக்கூடிய பயணிகள் தங்கும் விடுதலையோ இல்லை அந்த இடத்துல அறையிலையோ குளிச்சுட்டு பூஜையெல்லாம் வச்சுட்டு ஸோ இந்த 10 மணிக்கு கிளம்புற மாதிரி அந்த ஸ்டேட்டோட பஸ்ஸு KSRTC அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஸ்ஸு விட்டுருக்காங்க. அதாவது தேனி ரயில் நிலையத்தில் நின்றுருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா காலையில் எத்தனை மணிக்கு கிளம்புதுன்னா கரெக்டாக 10 மணிக்கு இங்கேருந்து கிளம்புவோம். இதோட கட்டணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனியிலேருந்து கரெக்டாக கம்பத்துக்கு 41 ரூபா, குமுளிக்கு 64, வண்டிப்பெரியாருக்கு 104, குட்டிக்கானத்துக்கு 148, முண்டக்கயாத்துக்கு 183, எருமேலிக்கு 203, பம்பைக்கு 292. ஸோ இந்த கட்டணங்கள் வச்சுருக்காங்க. ஸோ இது அந்த கண்டக்டரே சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மண்டல மகர பூஜை சிறப்பு பேருந்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாக பக்தர்கள் வெளி மாவட்டங்களில் வெளி மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய பக்தர்களுக்காக ரூட்டை மாற்றி விட்ருக்காங்க. அதாவது சபரிமலை போகிற ரூட்டு, அதாவது பார்த்திங்கன்னா 2 பக்கமும் வாகனங்கள் போயிட்டு இருந்தால் கொஞ்சம் நெரிசல் ஏற்படும். அதனால் நிறைய விபத்துகளும் ஏற்படும். ஸோ அதனால் தேனி மாவட்டத்தில் எப்படி டைவர்ட் பண்ணியிருக்காங்கன்னு, நீங்கள் இங்கேருந்து போகும்போது கரெக்டாக கம்பமெட்டு வழியாக தான் போகணும். கம்பமெட்டு வழியாக போனீங்கன்னா ஈஸியாக நீங்கள் பம்பைக்கு போயிடலாம். அதை பார்த்தீங்கன்னா டிசம்பர் 20லேருந்து ஜனவரி 15 வரைக்குமே இந்த போக்குவரத்து ஒன் வேவாக மாற்றி விட்டுருக்காங்க. அதாவது சபரிமலைக்கு கம்பமெட்டு வழியாக ஆமையார், புளியமலை, கட்டப்பனை, குட்டிக்கானம், முண்டக்கயம், எரிமேலி மற்றும் அங்கேருந்து பம்பை, அங்கேருந்து போயிட்டு சபரிமலைக்கு போய்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிட்டன் சபரிமலையிலேருந்து வரும்போது பம்பையிலேருந்து குட்டிக்கானம், பீர்மேடு, பாம்பனாறு, வண்டிப்பெரியாறு, குமுளி வழியாக கூடலூர் பைபாஸை டச் பண்ணி நீங்கள் வந்துடலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. இப்போ கனமழை பெஞ்சிட்ருக்கு, நிறைய மழை இருக்கிறதுனால அதிகமாக வாகனங்கள் ஒரே வழியாக ஏறும்போது ஸோ நிறைய சரிவுகள் ஏற்படலாம், இல்லை வேறு ஏதாவது விபத்துகள் ஏற்படலான்றதுனால இதை தவிர்க்கும் விதமாக இந்த பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்திங்கன்னா ஒன் வேவாக போட்டிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும், நெரிசலும் தவிர்க்க முடியும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் நண்பா. சர்ச்சிங் பேர்ட்ஸ் அஃபீஷியல், நம்மளோட சர்ச்சிங் பேர்ட்ஸ் கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் நண்பா. வணக்கம் நண்பா.